இயேசு கிறிஸ்துவ பத்தி நீ என்ன நினைக்கிற? அவரும் கடவுளோட அவதாரம்னு நினைக்கிறேன். அவதார் அப்படின்னா கீழே இறங்கி வருதல்னு அர்த்தம். அவ என்றால் கீழே, தார் என்பது இறங்குதல். அதுக்கு பன்மை கிடையாது. அவதார் தான். அவதாரங்கள்னு நம்ம தமிழ்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். புராணங்கள்ல பல அவதாரங்களை பார்க்கிறோம். ராமர், கிருஷ்ணர்னு பலரை சொல்றோம். ராமர் ராவணன் அழிச்சார், கண்ணன் கம்சன் அழிச்சார், ஏன் முருகர் கூட சூரபத்மனை அழிச்சதா சொல்றாங்க. துஷ்ட நிகிரக இஷ்ட பரிபாலனா அப்படின்னு சொல்லுவா. கடவுள் துஷ்டர்களை அழிச்சு தனக்கு இஷ்டமானவர்களை காப்பார்னு அர்த்தம். ஆனா உண்மையாவே ஒரே அவதாரமா உலகத்துக்கு இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து யாரையும் அழிக்க வரல, துஷ்டனையும் தனக்கு இஷ்டமா மாத்திக்கத்தான் வந்தார். பாவத்தை வெறுத்து பாவிய நேசிக்கிற இயேசுவை நான் நிஜமான தெய்வமா ஏத்துக்கிட்டேன். அவரே ஒரே தெய்வம். அவரை சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டவாதான் முக்தி அடைய முடியும், அதாவது மோட்சத்துக்கு போக முடியும்.